வணக்கம். ராஜராஜன் தர்பார். அரசியல் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். பொதுமக்களின் பார்வையில் மாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்களை இந்திய பதிவில் பதிவிட விரும்புகிறேன். முதலில் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் மதச்சார்பற்ற தன்மை, மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டணி, இன்னொன்று மதச்சார்புடைய கூட்டணி என்று ஒரு அலிகேஷன், அதாவது பிஜேபி அந்த கூட்டணி. ஸோ இன்றைக்கு மக்களுக்கு அந்த மதச்சார்பற்ற தன்மை என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டணி அதை ஒரு மக்களை ஏமாற்றுவதாக தெரிகிறது. அதாவது சிறுபான்மையர்களுக்கு இவங்க தான் ஒரு காவலர்கள் போலவும், இவர்கள் இல்லை என்றால் சிறுபான்மையரை அழிந்து விடுவார்கள் தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் செய்துக்கிட்ட, இவர்களால் தான் சிறுபான்மையர்களே வாழ்கிறார்கள் பாதுகாப்பாக அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன். இன்னொரு பக்கம் பிஜேபி என்றாலே சிறுபான்மையர்களை அழித்து விடுவார்கள், இந்து மதத்துக்காக தான் அவங்களும் நிற்கிறாங்க, மற்ற எல்லா மதத்தையும் அவங்க அழித்து விடுவார்கள் விட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் இன்னொரு பிஜேபி மேலே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மக்கள் தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளப்படுகிறார்கள். ஆக என்னுடைய கருத்து என்னென்னா, முதலில் அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல இந்த மதம் சார்பற்ற தன்மை, மத சார்ந்த தன்மை, மத சார்பற்ற தன்மை இதெல்லாம் அரசியலிருந்து முதலில் தூக்கி எறியப்பட வேண்டும். பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சிறுபான்மை இருக்குது அப்படிங்கிற அந்த இமேஜை வைத்துக்கொண்டு எத்தனை ஆட்கள் தான் இவர்கள் திமுக கூட்டணி போன்ற இவர்கள்லாம் அந்த காலத்தை கடத்துவார்கள் என்று தெரியவில்லை. இவர்களது பார்த்தோன்னா பிஜேபி ஆள்கின்ற வட மாநிலங்களில் எங்கேயுமே முஸ்லீம்ஸ் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத போலவும், தமிழ்நாடு மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இடம் போலவும் இவர்கள் காட்டி போட்டிருக்கார்கள். இவர்கள் இல்லைன்னா இவங்களை அழிஞ்சு போயிடுவார்கள் அப்படின்ற. ஸோ இது முதல்ல அரசியல் மாற்றம் வேணும்னா இந்த மதத்தை அரசியலில் கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை அது முதலில் முற்றமாக விலக்கப்பட வேண்டும். இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன அந்த விளக்கை ஏற்றுறதுக்காக ஒரு அணி பிஜேபியை சேர்ந்தவர்கள் அதை இந்து முன்னணி இவர்கள் அதை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ பெரிய கலாட்டா அதில் கொண்டு வந்தாங்க. இந்துக்களுடைய உரிமையெல்லாம் பறிப்போகிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த இந்துக்களை உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு பிஜேபி தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இவங்க கொண்டு வராங்க. அதனால் தேவையில்லாமல் மதம் உள்ளே வருகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க இந்து மதத்தை எதிர்ப்பது, அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வேண்டும் என்றால் அதுக்கு இவங்க என்னென்னா இஸ்லாமிய இந்து மதத்தை எதிர்த்தாக வேண்டும் என்ற ஒரு போர்வை. அதுதான் இவங்களை பொறுத்தவரைக்கும் மதச்சார்பின்மை என்று காட்டிக்கொள்கிறார்கள். இது இந்து மதத்தை எதிர்த்தால் அது முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவு, அப்படி ஒரு நிலையை இங்கே திமுக எடுக்கிறது. ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்க பிரச்சனை. நம்மளுக்கு இந்து தீவிர இந்துத்துவாவும் தேவையில்லை. இன்றைக்கு நம்மளுக்கு வேண்டியது என்னென்னா, பொதுமக்களுக்கு இந்து மக்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உரிமையை எழுப்புகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த தீவிர இந்துத்துவா அந்த கொள்கையும் தேவையில்லை. நாங்கள் தான் சிறுபான்மையினர்கள் காவலர்கள் என்று சொல்லி இந்து மதத்தை கேவலப்படுத்துவது, இந்து மதத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம் அழிப்போம் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்க அந்த வகையான பேச்சு கூட நமக்கு தேவையில்லை. மதம் அரசியலிருந்து தனியாக நிற்க வைக்க பிரிக்கப்பட வேண்டும். அரசியல் மத சார்பற்ற தன்மை, அதுதான் உண்மையான சார்பற்ற தன்மை. ஸோ இந்த அரசியல் காலத்திலிருந்து அந்த மதம் நீக்கப்பட வேண்டும் என்பது தான் அது முதலில் செய்ய வேண்டிய, கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றம். ஆக இன்றைக்கு மதச்சார்பற்ற நாங்கள் எங்கள் அணி தான் மதச்சார்பற்ற அணி எங்களுக்கு தான் வாக்கு போட வேண்டும் என்று சிறுபான்மையர்களெல்லாம் போட வேண்டும் என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கார்கள். இது அதிமுக திமுக அணி இப்படி சொல்லி கொண்டிருந்தால் கூட புதுசாக வந்திருக்கிற அந்த நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரும் என்ன சொல்கிறார், நாங்கள் தான் உண்மையான மதச்சார்பற்ற அணி, நாங்கள் தான் உண்மையை மதச்சார்பற்ற கொள்கைக்கு நாங்கள் தான் அதுக்கு ஒரு சேஃப் கார்டியன். ஆகவே திமுகவிடமிருந்து சிறுபான்மையர் இன்றைக்கு இவர்களிடம் வந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ புதுசாக கொண்டு வருகிற அரசியலுக்கு வந்து கொண்ட கட்சி கூட இந்த மதச்சார்பற்ற இன்னும் அதையே சார்ந்த ஒரு அரசியலை தான் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க.
ஸோ ஆக எந்த விதமான இந்த 3 கட்சிகளும் புதுசாக வந்துகின்ற கட்சிகளும் சரி மாற்றம் கிடையாது, ஏற்கனவே இவர்களும் மாற்றம் கிடையாது. ஸோ இந்த மதச்சார்பற்ற தன்மை என்பதை முதலில் அரசியலிருந்து விலக்கப்பட வேண்டும். அரசியலில் மாற்றம் வர வேண்டும் என்றால். விடைபெறுகிறேன். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.